எல்லா இடத்துலையும் கோவிட் பேட்சுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு கோவிடுக்கு அப்புறம் கிடைச்ச முதல் ஸ்டாஃபுங்கிறது சுகன்யா தான். என் பேர் சுகன்யா, நான் வளர்நகர்ல இருந்து வர்றேன். வந்து தொலைய சொல்லு. நான் 2வது கொரோனா பீரியட்ல பார்த்தோம்னா வேலைக்கு தேடிட்டு இருந்தப்ப ஒரு கன்சல்டன்ட் மூலியமா எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிச்சு. இனிமே இந்த காமெண்டுக்குள்ள வந்தா கண்ணு மொழியெல்லாம் தோண்டி போயிடும். சுகன்யா பத்தி சொன்னோம்னா அவங்க ஒரு ரொம்ப பொறுமையான கேரக்டர். அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு ரிசப்ஷன் வேலை இருந்தா போதும் அப்படின்னு, இல்ல இப்ப கேஷியர் வேலைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? ஒரு பயத்தோட தான் அதுல உட்கார்ந்தேன் நானு. அவங்களுக்கு நான் வச்சிருக்க செல்ல பேரே ஸ்டீம் இன்ஜின் தான். எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் சுகன்யாவுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்ன சின்ன வேலையா கொடுத்து அக்கௌண்ட்ஸ்ல உட்காந்துருக்கேன் நானு. என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. நான் 2.50, இவர் 2.50, அவர் 2.50, இவர் 2.50, மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ. பட் ஒரு கடை வந்து யுனைட்டடா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்க கடையில் சுகன்யா தான். நல்ல பொண்ணு, நல்லா வீடையும் நல்லா பார்த்துக்கிட்டு காலையில் ஒரு 8:30க்கெலாம் லாகின் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நான் பார்க்குற வேலைக்காக வீட்டில் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த கன்றாவிய நீ ஏன் கேட்குற? 6 மணி ஆனால் போதும், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. 9 மணினா 9 மணிக்கு வரக்கூடாது, 8:30, 8:45, முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது வரணும். அதுக்கு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டு. கண்ண மூடவா வரவா வாங்க. அதே மாதிரி நாமளுக்கு கோட்டைக்கு போகணும் 7 to 5 டைம்னா 7 மணிக்கு முன்னாடியே என்னை கூட்டிட்டு போய் விடுறதும் அவங்கனால தான். எந்த ஒரு முகசுளிப்பு எதுவுமே கிடையாது. ஏழு 7:30 வரைக்கும் நல்லா வேலை பார்க்குறாங்க. அது போக சாட்டர்டே சண்டேஸ்னாலும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க. இங்கே இன்னைக்கு மறைப்பநாடர் கடையில் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து சுகன்யா. இதே மாதிரி தான் எங்கள் அத்தையும் சரி. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நான் வேலைலாம் பார்க்கலாம் மாட்டேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? 7 மணிக்கு மேலே வந்து அவங்க டிஃபன் செய்வாங்க, அந்த வேலையாவது அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா வேலை பார்க்கணும்னா எனக்கு கடுப்பாக இருக்கும். என் கடையில் அடுப்பில் நிற்கிறவன் கடுப்பில் இருக்கக்கூடாது, இடுப்பை உடச்சிடும். அதனால என்ன பண்ணுவேன், 7 மணிக்கு போய் வீட்டில் பேகை வச்சு அடுத்த செகண்டே ஏதாவது வேலை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே வேகமாக லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன். ஆனால் அதையும் பார்த்து பொறுமையாக இருந்து இவ்வளோ நாள் வரை எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் அத்தை, எங்கள் மாமா, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டைம் இல்லை சார், அஜித் படம் வந்திருக்கு, அதனால எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போறவங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் என்கிட்ட வந்து சுகன்யா போய் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியல. விக்கி சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு 2 விஷயம். எப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சொல்லலாம், பர்சனல் விஷயமாகவும் சொல்லலாம். முதல்ல வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை, ஒரு இடத்துல மட்டும் விசாரிக்கக்கூடாது, 2-3 இடத்துல கொட்டேஷன் வாங்குங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே யோசித்து செய்வாங்க, செய்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் யோசிச்சு தான் கடை போட்டாங்க. நாகமலை, புதுக்கோட்டை, அலங்காநல்லூர், சாம்சங் ஷோரூம்லாம். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவர் யோசிச்சு பண்ண எந்த ஒரு விஷயமுமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே சக்ஸஸாக தான் நடந்துக்கிட்டு.